பிரதமர் நரேந்திர மோடியை சந்தித்த பின் முன்னாள் பிரதமர் தேவகவுடா கர்நாடகாவில் உள்ள கபினி, KRS, ஹேமாவதி, ஹாரங்கி அணைகளை இன்று ஆய்வு செய்கிறார். இதுபற்றி கூடுதல் விவரங்களை தருகிறார் எமது செய்தியாளர் பாரதி ராஜா. தமிழகத்திற்கு தண்ணீர் திறந்துவிட்டதற்கு எதிர்ப்பு தெரிவித்து கடந்த 6 நாட்களுக்கு மேலாக கர்நாடகாவில் போராட்டங்கள் விவசாயிகள் நடத்தி வருகின்றனர். குறிப்பாக மண்டியா மாவட்டத்தை பொறுத்தமட்டில் அசாதாரணமான சூழ்நிலை தற்போதும் தொடர்ந்து வருகிறது. இந்த நிலையில் கர்நாடகாவைச் சேர்ந்த முன்னாள் முதலமைச்சரும் அதேபோல முன்னாள் இந்திய பிரதமருமான தேவகவுடா அவர்கள் இன்று கபினி, KRS, ஆரங்கி, ஹேமாவதி ஆகிய அணைகளை நேரில் சென்று ஆய்வு நடத்துகிறார். அதாவது இந்த ஆய்வு எதற்காக நடத்துகிறார் என்றால், நேற்று முன்தினம் இந்திய பிரதமர் நரேந்திர மோடியை சந்தித்து இவர் பேசிய போது கர்நாடகாவில் தற்போதுள்ள சூழ்நிலை, கர்நாடக விவசாயிகளின் நீர் தேவை, அதேபோல பெங்களூரு, கோலாறு ஆகிய மாவட்டங்களின் நீர் தேவைகள் குறித்து அவரிடம் விரிவாக ஆலோசனை நடத்தினார். இதன் பின்னர் தற்போது நேரடியாக இந்த அணைகளுக்கு சென்று ஆய்வு நடத்தி இது குறித்த அறிக்கையை தற்போது கர்நாடக அரசின் கர்நாடக மாநிலத்தில் இந்த மைசூரு, மண்டியா, ஸ்ரீரங்கப்பட்டினம் ஆகிய மாவட்டங்களின் நீர் தேவைகள், அதேபோல் பெங்களூரின் குடிநீர் தேவை ஆகியவற்றை ஆய்வு செய்வதற்காக அவர் தற்போது அந்த அணைகளுக்கு சென்றுள்ளார். அணையின் நீர் இருப்பு, தற்போதைய கர்நாடகாவின் நீர் தேவை ஆகியவை குறித்து ஆய்வு செய்து அந்த அறிக்கையை இந்திய பிரதமருக்கு அனுப்புவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதன் பின்னர் பிற்பகலில் மண்டியாவில் விவசாயிகள் நடத்தி வரும் போராட்டத்திலும் முன்னாள் பிரதமர் தேவகவுடா அவர்கள் கலந்து கொள்கிறார்கள். இந்த விவசாயிகளின் போராட்டத்திற்கு கர்நாடகாவின் முன்னாள் முதல்வரும் அதேபோல பாஜகவின் முக்கிய தலைவருமான எடியூரப்பாவும் ஆதரவு தெரிவித்து இன்று மண்டியாவில் நடக்கும் போராட்டத்தில் அவர் கலந்து கொண்டு விவசாயிகளுக்கு ஆதரவாக போராட்டத்தில் குதிக்க உள்ளார் என்ற தகவல்களும் தற்போது வெளியாகியுள்ளது. கர்நாடக அரசு சார்பில் நாளை நடக்கும் கண்காணிப்பு, அதாவது காவிரி கண்காணிப்பு கூட்டத்தில் கர்நாடக அரசு சார்பில் எந்த மாதிரியான வாதங்களை முன்வைக்க வேண்டும் என்று இன்று முதல்வர் சித்தராமையா தலைமையில் அதிகாரிகள் மற்றும் நீர்வளத்துறை அதிகாரிகள் மற்றும் சட்ட வல்லுநர்களுடன் ஆலோசனை நடத்தி அது குறித்த ஒரு விரிவான முடிவுகளையும் டெல்லியில் உள்ள கர்நாடக அரசின் வழக்கறிஞருக்கு தெரிவிக்கப்படும். அதேபோல் டெல்லியில் தற்போது முகாமிட்டுள்ள நீர்வளத்துறை அமைச்சரான MP பாட்டீலும் அங்கு நாளை கண்காணிப்பு குழுவில் எந்த மாதிரியான வாதங்களை வைப்பது என்பது குறித்து அங்குள்ள கர்நாடக அரசின் வழக்கறிஞர் பாலி நாரிமனுடன் ஆலோசனை நடத்தி வருகிறார். பெங்களூரிலிருந்து கேமரா பர்சன் குமாருடன் தந்தி செய்திகளுக்காக பாரதிராஜன்.